ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.7ல 9th சம் பார்க்க போகிறோம். சரியா? இன் அ ஜிபி ப்ராடக்ட் ஆஃப் 3 consecutive term is 27. உங்களோட பேஜ் நம்பர் 7, உங்க புக்கில் பேஜ் நம்பர் 71ல பாருங்க, நோட்டுன்னு போட்டு இது கொடுத்துருக்காங்க பாருங்க. when the product of 3 consecutive terms of GP, வார்த்தை மாறாம அப்படியே இருக்கு பாருங்க கொஸ்டின்ல. ப்ராடக்ட் ஆஃப் 3 consecutive terms அப்படி இருந்தா என்னன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க? A by R, A, AR. ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் என்னன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க சொல்யூஷன்ல? சரி, சொல்யூஷன் போட்டு ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் 3 கான்செகட்டிவ் 3 கான்செகட்டிவ் டேர்ம்ஸ் எதை எடுத்துக்க சொல்லியிருக்காங்க? இதை தான் நீங்க எடுத்துக்கணும். A by R, A into R. ப்ராடக்ட் ஆஃப் 3 consecutive terms நீங்க கொஸ்டின்ல வார்த்தையை பார்த்தாலே 3 டேர்ம், ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் நீங்க என்ன எடுத்துக்கணும்? A by R, A, AR அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? அடுத்தது சாமி, இந்த 3 டேர்மையும் என்ன சொல்றாங்க? ப்ராடக்ட் பண்ண சொல்றாங்க. ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன். அப்படி இந்த 3 டேர்மையும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குமா? 27 கிடைக்குமா? அதாவது A by R-ஐயும் ஏவையும் ஏஆரையும் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா, அதாவது மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 27 கிடைக்குமா? ஸோ இதுவும் கேன்சல், ஆர்ஆர். ஸோ அப்போ ஏ கியூப் இஸ் ஈக்குவல் டு 27 கியூப் 27. ஸோ இப்போ இந்த ஏ கியூப் 27 எப்படி எழுதிக்கலாம்? நான் ஏற்கனவே சொன்னேன், 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 தான் 27, ஆமாவா? ஸோ அப்போ ஏ கியூப் இஸ் ஈக்குவல் டு 3 கியூப்னு எழுதிக்கலாமா? ஸோ கியூப் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்ட்டுன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 3யா? ஓகேவா? ஸோ இது வரைக்கும் தான் படிச்சோம். இது கிளியரா இருக்கா? ரைட், அடுத்து என்னன்னு பாருங்க. அடுத்த பார்ட் ஆஃப் கொஸ்டின், சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் 2 டேர்ம்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் 2 டேர்ம்ஸ் இங்க நல்லா கவனிங்க. ப்ராடக்ட் ஆஃப் 2 டேர்ம்ஸ், அதாவது இது ஃபர்ஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம், ஆமாவா? ப்ராடக்ட் ஆஃப் 2 டேர்ம்ஸ் அப்படின்னா ஏஆர் இன்டு ஏ, ரெண்டு டேர்ம், ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம். அடுத்தது ஏ இன்டு ஏஆர், அடுத்தது ஏஆர் இன்டு ஏ பை ஆர். ப்ராடக்ட் ஆஃப் 2 டேர்ம்ஸ், ஆமாவா? ரெண்டு டேர்ம் ப்ராடக்ட் பண்ணிட்டேன். இத சம் பண்ணணுமா, ஆட் பண்ணணுமா? இப்ப புரியுதா? சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் 2 டேர்ம்ஸ். ஓகேவா? அதோட ஆன்சர் என்ன கொடுத்திருக்காங்க? 57/2ன்னு கொடுத்திருக்காங்க. 57/2. இதை சால்வ் பண்ணலாமா சாமி? நல்லா கிளியரா பாரு. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஏ ஸ்கொயர் பை ஆர் பிளஸ் இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஏ ஸ்கொயர் இன்டு ஆர். அகைன் இதுவும் கேன்சல். ஸோ ஏ இன்டு ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 57/2. சாமி நல்லா கவனிங்க, இங்கேயும் ஏ ஸ்கொயர் இருக்கு, இங்கேயும் ஏ ஸ்கொயர் இருக்கு, இங்கேயும் ஏ ஸ்கொயர் இருக்கு. அப்ப நான் ஏ ஸ்கொயரை காமனா வெளியே எடுத்துட்டா, ஏ ஸ்கொயரை காமனா வெளியே எடுத்துட்டா உள்ளார என்னென்ன இருக்கும் நல்லா கவனிங்க. 1/r பிளஸ் ஆர் பிளஸ் இங்க ஏ ஸ்கொயரே இருக்காது, அதனால எதுவும் போடக்கூடாது அப்படின்னு நினைச்சிடக்கூடாது, 1 போடணும். ரைட்டா? இஸ் ஈக்குவல் டு 57/2. இந்த காமனா வெளியே எடுக்கிறதுல இன்னுமுமே 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்ல நிறைய பேர் டவுட்ல தான் இருக்கிறீங்க. சரியா? ஸோ இதை மட்டும் கேர்ஃபுல்லா பண்ணணும். ரைட், ஏவோட வேல்யூ நீங்க என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க? 3 கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்களா? அதை இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. 3 the whole square 1/r plus r plus 1 is equal to 57/2. அடுத்தது, so 3 3s are 9. 9. இங்க இது அப்படியே சால்வ் பண்ணிடலாமா? பாருங்க, ஒரு பக்கம் ஃபிராக்ஷன், மித்த ரெண்டு பக்கம் நம்பர்ஸ், நடுவுல பிளஸோ மைனஸோ இருந்தா நான் என்ன பண்ணிப்பேன்? இந்த டினாமினேட்டரை கொண்டு வந்து இங்க மல்டிப்ளை பண்ணுவோம்னா மிச்ச ரெண்டு டேர்ம் கூடயும். இப்ப நல்லா கவனிங்க, 1 பிளஸ் ஆர் இன்டூ ஆர் ஆர் ஸ்கொயர் பிளஸ் 1 இன்டூ ஆர் ஆர் ஹோல் டிவைடட் பை ஆரா மாறிடும். இந்த 1க்கு மட்டும் தானே இந்த ஆர் ஃபிராக்ஷன்ல இருந்தது, இப்போ ஹோல் டிவைடட் பை ஆரா மாறிடும். கிளியரா இருக்கா?
is equal to 57/2. மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற 9 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா என்னவா போகும்? டிவிஷனா போகும். அப்போ 57 divided by 2 into 9 போகுமா? அப்ப என்னன்னு எழுதிக்கலாம்? 2 into 9 18 மாறுமா? கிளியரா இருக்கா? ஸோ அப்போ இங்க என்னன்னு போட்டுக்கலாம்? 18 போட்டுக்கலாமா? 2 into 9 18. இந்த டிவிஷன்ல இருக்கிற 9 இங்க மல்டிப்ளை, இந்த டிவிஷன்ல இருக்கிற r இங்க மல்டிப்ளை. ஸோ அப்போ 18 into 1 plus r square plus r is equal to r into 57. ஸோ அப்போ 18 plus 18 r square plus 18r is equal to 57r. அப்போ இந்த plus 57r equal to இந்த பக்கம் வந்துருச்சுன்னா 18r square plus 18r minus 57r plus 18r is equal to 0. So like terms solve பண்ணலாமா? Like terms solve பண்ணீங்கன்னா 18r square minus 39r, sorry இங்க 18, சாரிப்பா இங்க 18, அதாவது இந்த 18r இங்க, இங்க, இது இங்க, இது இங்க. ஓகேவா? கிளியரா இருக்கா? மாத்தி போட்டேன், சாரி. அப்போ plus 18 is equal to 0. இப்போ இது வந்து கம்ப்ளீட்டா 3 ஆல டிவைட் பண்ணலாமா? 18ம் 3 டேபிள்ல வரும், 39ம் 3 டேபிள்ல வருமா? அப்போ டிவைட் கம்ப்ளீட்லி பை 3. கம்ப்ளீட்லி பை 3னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? பாருங்க, இதையும் 3 டேபிள், இதையும் 3 டேபிள், இதையும் 3 டேபிள் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 6, அடிச்சு கொடுத்தீங்கன்னா 13, அடிச்சு கொடுத்தீங்கன்னா 6. மிஸ்டர் எழுதிடலாமா? 6r square minus 13r plus 6 is equal to 0. சரியா சாமி? இப்போ எனக்கு இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா கிடைச்சிச்சா? ஸோ இப்போ இது அகைன் எப்படி சால்வ் பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் டிஜிட் லாஸ்ட் டிஜிட் மல்டிப்ளை பண்ணா 6 6 ஆர் 36. இங்க என்ன கிடைக்கும்? மைனஸ் 13. ஸோ 2 நம்பர் போடணும். அதை மல்டிப்ளை பண்ணா எனக்கு 36 கிடைக்கணும். ஆடோ சப்ட்ராக்டோ பண்ணா எனக்கு 13 கிடைக்கணும். அப்படி என்ன நம்பர்? ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ண சொன்னேன்? 36 போடுங்க, இதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. தயவு செஞ்சு இதை ஸ்டார்டிங்ல இதை வந்து என்ன சார் இது இப்படி பண்ணா வர டஃப்பா இருக்கு அப்படின்னு நினைக்க கூடாது. போட்டு போட்டு பார்த்தா தான் கிடைக்கும். சரியா கண்ணா? ரைட். இப்போ இதை எப்படி பண்ணிக்கலாம்? 3 3s are 9, 2 2s are 4. பாத்தீங்களா? 9 4s are, இப்போ இதை ஆட் பண்ணீங்கன்னா 13 கிடைக்கும், மல்டிப்ளை பண்ணா 36 கிடைக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம்? அப்போ சைன் அசைன் பண்ணணும். 9 4 9 4 இது ரெண்டும் ஆட் பண்ணாதான் 13 கிடைக்கும். ஆட் பண்ணா பாசிபிலிட்டிஸ் 2 இருக்கு. ஒன்று இங்கே ப்ளஸ்னா இங்கேயும் ப்ளஸ், இங்கே மைனஸ்னா இங்கேயும் மைனஸ். ஸோ ப்ளஸ் 13 மைனஸ் 13. எனக்கு என்ன தேவை? மைனஸ் 13 தான் தேவை. ஸோ அப்போ இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ். ஸோ ஆர் ஸ்கொயருக்கு முன்னாடி 6 இருக்கு. ஸோ என்ன பண்ணிக்கணும்? 6r 6r அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா இங்க 2, இங்க 3, இங்க 3, இங்க 2. இப்போ இதை எடுத்து எழுதிக்கலாமா? 2r minus 3, the 2r minus 3 is equal to 0. 3r minus 2 is equal to 0. 3r minus 2 is equal to 0. So 2r, the minus 3 equal to அந்த பக்கம் போச்சுன்னா plus 3. So r is equal to multiplicationல இருக்கிற 2 equal to அந்த பக்கம் போச்சுன்னா division. So இது ஒரு r, எனக்கு 2 r இருக்கு மொத்தமா. 3r plus 2 minus 2 equal to அந்த பக்கம் போச்சுன்னா plus 2. So multiplicationல இருக்கிற 3 equal to அந்த பக்கம் போச்சுன்னா divisionல போகும். So r is equal to 2/3. புரியுதா சாமி? கிளியரா இருக்கா? ஸோ நான் ஏ என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சேன். ஏ இஸ் ஈக்குவல் டு 3. ஆறு 2 வேல்யூ இருக்கு. ஒன்னு 3/2, இன்னொன்னு 2/3. ரைட்டா? ஸோ எனக்கு 3 டேர்ம் என்னென்ன டேர்ம்? ஏ பை ஆர், கமா ஏ, கமா ஏஆர். இதுதானே இந்த 3 டேர்ம். ஸோ இப்போ எழுதிடுவோமா?
எழுதிருமா? ஸோ ஏ இருக்க வேண்டிய இடத்துல 3 போடுங்க. 3/3/2, 3, 3 into 3/2. ஸோ இந்த 2 மேல போயிடுச்சு அப்படின்னா 6/3, 3, 9/2. ரைட்டா? இது ஒரு செட் ஆஃப் ஆன்சர். அடுத்தது இது ஒரு செட் ஆஃப் ஆன்சர். அடுத்தது இங்க a is equal to 3. ஸோ அப்போ a by r, a, ar இது அப்படியே திருப்பி வரும்னு நினைக்கிறேன். 9/2, 3, 6/3 வரும்னு நினைக்கிறேன். பாருங்களேன். ஸோ a is equal to 3/2/3, a3, இங்க வந்து 3 into 2/3. ஸோ இந்த 3 மேல போயிடுச்சு அப்படின்ட்டுனா 9/2, 3, 2. ஓ, இங்கேயும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 2. அப்போ 2, 3, 9/2. இங்க 9/2, 3, 2. ஸோ இதுதான் கண்ணா என்னோட ஆன்சர். ஸோ நம்மள கான்செகட்டிவ் 3 நம்பர்ஸ் கேட்டாங்க. ஸோ இதுதான் நம்மளோட கான்செகட்டிவ் 3 நம்பர்ஸ். இந்த 2 ஆன்சரும் நீங்க தூக்கி எழுதணும். சரியா? ஃபைண்ட் த 3 டேர்ம்ஸ் கேட்டாங்களா? ஸோ 3 டேர்ம் கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் என்னோட ஆன்சர். பொறுமையா போடுங்க. கொஞ்சம் பெரிய சம் தான். கொஞ்சம் கேன்சலேஷன்லாம் நிறைய இருக்கு. கொஞ்சம் பொறுமையா போடுங்க. சரியா? இந்த 2 ஆன்சரும் எடுத்து எழுதணும் சாமி. ஏன்னா ஆருக்கு 2 ஆன்சர் கிடைச்சிருக்கு இல்லையா? ஸோ 2 ஆன்சரும் எடுத்து எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேங்க்யூ.